வணக்கம். அனைத்து தமிழ்நாட்டு நல் மக்களுக்கும் கோடான கோடி வணக்கங்கள். இந்த பதிவு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்களோட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பாரம்பரியம் தொட்டு வந்த அண்ணன் தலைவர் தளபதியார், திராவிட மாடல் அரசின் முதல்வர் அவர்களுக்கும், இளந்தலைவர் இளைய தளபதியார், திராவிட மாடல் அரசின் துணை முதல்வர் அவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய இந்த பதிவு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அடிமட்ட தொண்டர்கள்லேருந்து கடைக்கோடி தொண்டர்கள் வரைக்கும் எங்கள் தலைவரை, எங்கள் அண்ணனை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களையும் தம்பி உதயநிதி அவர்களையும் பார்க்கறதுக்கு எவ்வளவோ ஆசைகள் உண்டு, எவ்வளவோ காரணங்கள் உண்டு. அதையெல்லாம் நாங்கள் சொல்லணும்னு தான் நினைக்கிறோம். தேர்தல் சமயத்திலையும் நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணணும், தலைவரை பார்க்க முடியலை. அவங்க ஒரு குழு அமைச்சா இப்போது என்ன காரணம், ஏன் நம்ம தோற்று போனோம், இதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு குழுவை ரெடி பண்ணி மக்களை சந்திக்க விட்டுருக்கீங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்து மக்களை சந்திக்க விட்டுருக்குறீங்க. அது தப்பு இல்லை, கரெக்டு தான். அதுதான் வேணும். இப்படி நீங்கள் எப்போவுமே தொண்டர்களை பார்க்கக்கூடிய இதை பக்குவத்தை கொடுத்துட்டிங்கன்னா, நாங்கள் உங்கள்கிட்ட நேரடியாக வரணும். நேரடியாக வந்து உங்கள்கிட்ட எங்கள் குறைகள் நிறைகள், கட்சியோட அடித்தளம் எப்படி நாங்கள் இருக்கிற இடத்துல இருக்குது, அது யார் நல்லா செய்கிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க, கழகத்தை விரிவுபடுத்தி, இல்லை யார் அதுக்கெல்லாம் சரியான அந்த நிர்வாக பொறுப்பில் சரியாக அவங்க அமையலை அப்படிங்கிறத எடுத்து கூறுவதற்காக அது சரியான ஒரு தருணமான இருந்திருக்கும். நீங்கள் இது வரைக்கும் எங்களை சந்திக்கலை. நீங்கள் நிர்வாகிகள், பொறுப்பில் உள்ள பெரிய பெரிய அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், அவங்களுக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகள், இவங்க எல்லாத்தையும் தான் நீங்கள் பார்க்குறதுக்கு அங்கங்கே ஆள் நியமித்து குறை கேட்குறீங்க. அதனால தான் அவங்கள மீட் பண்ண முடியாமல் நிறைய கடைக்கோடி தொண்டனும் அடிமட்ட உடன்பரப்பு தொண்டர்களாக இருக்கக்கூடிய இந்த கழகத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறோம். அதை நீங்கள் பார்க்க உங்களை முடியல, எவ்வளோ முயற்சித்தாலும் உங்களை பார்க்க முடியலை. அப்படி இருக்கும்போது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே அமைச்சர்கள்லேருந்து நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், எல்லாருமே உங்களை சுற்றி இருக்கிற மந்திரிகள், பெரிய பெரிய நிர்வாகிகள் எல்லாருமே நல்லவங்க தான் அப்படிங்கிறது உங்கள் முடிவு. ஆனால் அவங்கள பார்க்குறோம் இல்லைங்களா, நீங்கள் உங்கள் கண்ணோட்டம் உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க தான், அது உங்களோடது. ஏன்னா நேச்சர், ஏன்னா நீங்கள் தலைவர், அப்படி தான் நீங்கள் நினைக்க முடியும், அப்படி தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம்னு நீங்கள் நினைக்க முடியும். ஆனால் அவங்களோட செயல்களை பார்க்குற அடிமட்ட தொண்டர்களாய், கடைக்கோடி தொண்டர்களாய் இருக்கக்கூடிய எங்ககிட்டக்க நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நிறைய உரை தெரியும். இப்போவும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, உங்களை பார்க்கக்கூடிய தருணத்தை எங்களுக்கு நீங்கள் தரலை, அறிமுகப்படலத்தை நீங்கள் தரலை. கடைக்கோடி தொண்டன் யார் அப்படிங்கிற அறிமுகப்படலத்தையும், கட்சிக்காக அடிமட்ட தொண்டர்கள் உழைத்து கொண்டிருக்கும் அந்த உடன்பிறப்புகள் யார் அப்படிங்கிறதையும் நீங்கள் இன்னும் பார்க்க எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. இப்போ கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு குழுவை ஆரம்பித்து ஒரு குழுவை ரெடி பண்ணி நீங்கள் அனுப்பியிருக்கீங்க மக்களை சந்திக்கிறதுக்கு. அவங்க நல்லவங்களாகவே இருக்கட்டும், அவங்க வர்றாங்க, யாரை பார்ப்பாங்க, ஒரு மாவட்டத்துக்குள்ளே போனால் அந்த மாவட்டத்து தலைவர்கள் சொல்கிறது, அப்புறம் நிர்வாகிகள் சொல்கிறது, அவ்வளோதான். பொறுப்பில் இருக்கவங்க சொல்கிறத கேட்டுட்டு அவங்க ஒரு கால்குலேட் பண்ணி எழுதிக்கிறாங்கன்னு வைங்க. இதில் அந்த அடிமட்ட தொண்டர் எங்கே வர்றாரு, அடிமட்ட தொண்டர் எங்கே வர்றாரு, கடைக்கோடி தொண்டன் இதில் எங்கே வர்றாரு சொல்லுங்கள். பொறுப்பில் உள்ளவங்ககிட்ட மட்டும் தான் நீங்கள் கேட்க சொல்வீங்க. பொறுப்பில் உள்ளவங்ககிட்ட கேட்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஓட்டு போடுறது அடிமட்ட தொண்டனும் உழைக்கிற ஓட்டு போடுறது கடைக்கோடி தொண்டனும் உழைக்கிற அடிமட்ட தொண்டர்களும் தான். அவங்கள நீங்கள் சந்திக்கணும்ல, அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணும்ல. அது இல்லாமல் இப்போ ஒரு குழு அமைச்சு அனுப்பியிருக்கிறீங்க. அந்த குழுவில் உள்ளவங்க நல்லவங்களாகவும் இருக்கலாம், கெட்டவங்களாகவும் இருக்கலாம். கழகத்தின் கண்ணோட்டத்தை நேரில் பார்க்கிற எங்களுக்கு தெரியும், கழகத்தோடு இருக்கிற உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, ஒன்றுமே இல்லை தலைவரே, தளபதியாரே, எங்கள் திராவிட மாடல் அரசின் முதல்வரே, இளம் தலைவரே, இளைய தளபதியாரே, எங்கள் திராவிட மாடல் அரசின் துணை முதல்வரே, கனிமொழி சகோதரியாக கூட இருக்கட்டும், அவங்கெல்லாம் நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க, உங்களை பார்க்கன்ற ஆர்வம் எங்களுக்கு இருக்கும். ஆர்வத்தோடு
கழகத்தில் நடப்பதையும் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நீங்கள் எங்களை நேரில் சந்திக்க வேண்டும். நீங்கள் குழு அமைச்சு வந்து மாவட்டத்தில் நிர்வாகிகள் அவங்கள தான் பார்க்க முடியும். அவங்க பொறுப்பில் உள்ளவங்க நிர்வாகிகள் மட்டும்தான் அவங்க பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ எழுதிட்டு வருவாங்க. அதிலே அவங்க குற்றம் குறை சொல்லியிருந்தா கூட அதை அவங்க வெளிக்காட்டாமல் நல்ல விதமாக அவங்களுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க, அவங்க பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு. அப்போது நீங்கள் எப்படி நிறை குறையெல்லாம் கண்டுபிடிச்சி சரி பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதுக்கு நீங்கள் கடைக்கோடி தொண்டனையும் அடிமட்ட தொண்டர்களையும் நீங்கள் பார்க்கணும். உங்கள் என் தலைவரோடு இருக்கிற யாரும் பெரிய பொறுப்பில் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், பெரிய பெரிய நிர்வாகிகள் யாருமே வந்து ஒரு போடுறான்னு வைங்களேன், நம்மளை எதிர்த்து நம்ம கழகத்தை பற்றியோ தலைவர்களை பற்றியோ ஒரு கமாண்டு போடுறதையோ இல்லை ஒரு காணொளி விடுறதையோ அதை பார்த்துட்டு கொதிக்கிறது அடிமட்ட தொண்டர்களும் கடைக்கோடி தொண்டனும் தான். அப்போ அவங்க தான் அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. நீங்கள் தலைவர், உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அவங்க ஜாலியாக இருக்காங்க. அவங்களையே திட்டுனாலும் நாங்கள் தான் குரல் கொடுக்குறோம். அப்படி குரல் கொடுத்து இப்போ ஒன்றுமே இல்லை. என்ன மாதிரி அடிமட்ட தொண்டர்களையும் கடைக்கோடி தொண்டனையும் போய் பாருங்கள். அவங்க போஸ்ட்டுக்குள்ளே, இந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்குள்ளே போங்க, அவங்க ஐடிக்குள்ளே போய் பாருங்கள். கழகத்துக்காகவும் நம்ம தலைவர்களுக்காகவும் எவ்வளவு எங்களை அர்ப்பணிச்சிருக்கிறோம், எங்களால் முடிஞ்சது எவ்வளோ கொடுத்துருக்குறோம் இந்த கழகத்துக்கு. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு மரியாதை கூட கிடையாது, ஒரு பரிசு பாராட்டு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு காலையில் கூட கமாண்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன் நான். ஒரு நாதாரி இலங்கையில் உள்ள தமிழர்களை சொல்லலை, அதில் ஒரு ஈனப்பைய அதிகமாக பேசுகிறான். உங்களையும் தலைவரையும் எங்கள் இளம் தலைவரையும் பார்க்க பொறுக்கல்ல, மனசு கொதிக்குது. அது இன்னொரு சகோதரன் நம்ம உடன்பிறப்பு எடுத்து அவனுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருந்தார். அவர்கிட்ட என்னோட கமாண்டு இருக்கும். நான் உங்களை சந்திக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி உங்களோட கமாண்டில் கூட, ஏன்னா நீங்கள் சிஎம் செல்லில் போய் நாங்கள் பதிவிட்டோம்னாலும் உங்களை பார்க்கணுன்னு எங்களோட மனு போனாலும் போக மாட்டேன்னுது. சரி, நேரடியாக அவங்கள பார்த்தலான்னு முயற்சி பண்ணாலும் நான் உங்களை பார்க்க முடியல. ஏங்கன்னா இதில் நம்ம கட்சிக்குள்ளே இருக்கவங்களே தடையாக இருக்கிறார்கள். எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள் தேவையில்லை, இவங்களை எனக்கு பிடிக்காதுன்னு கருவறுத்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தலைவரே? தெரியாது. அவங்களாம் நல்லவங்கன்னு அவங்களுக்கு 10 பொறுப்பு போட்டு கொடுக்குறீங்க. ஆனால் உழைக்கிற அடிமட்ட தொண்டர்களுக்கும் கடைக்கோடி தொண்டனையும் கண்டுபிடிச்சி ஒரு சிறு பொறுப்பு கூட நீங்கள் கொடுக்கல. ஒருத்தன் கவர்ச்சியாக வந்து இன்னைக்கு நாட்டை தட்டிட்டு போயிட்டான். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரீல்ஸாக விட்டு அவங்களே ரீல்ஸ் போடுறது, அவங்களே போலி ஐடியெல்லாம் உருவாக்கி அந்த ஐடியிலேருந்து பரப்புறது, அப்படியே அதை கொண்டு போகிறது. அதுக்கப்புறம் அதுக்கு லைக்கும் கொடுக்கறது. லட்சக்கணக்கான லைக்கை ஒருத்தனே இப்படி எல்லா ஐடியும் வச்சு பண்ணி மக்களை கவர் பண்ணி ஒரு ரீல்ஸு வச்சு இன்றைக்கி ஒரு முதலமைச்சர் இருக்கார். அவர் வந்து ஒரு நடிகருங்கிற ஒரு ஆர்வக்கோளாறில் மக்கள் போட்டுட்டாங்க. இதில் நம்ம கட்சிக்காரவங்களும் சரி, ஏடிஎம்கேயாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? இவங்க எல்லாருமே வந்து காழ்ப்புணர்ச்சி நமக்குள்ளே இருக்குது. அதைத்தான் நீங்கள் கண்டுபிடிக்க அடிமட்ட தொண்டர்களையும் கடைக்கோடி தொண்டனையும் பார்க்கணும். காழ்ப்புணர்ச்சி அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு நமக்கு சீட்டு கொடுக்கல, இவன் நம்மளை முதலிடம் கொடுக்கல, இவன் நம்ம சம்பாதிக்க விடலை, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கூடவே இருந்துட்டு கழுத்தறுத்துட்டு போவோம்னு அடுத்த சின்னத்துக்கு ஓட்டு. அப்படித்தான் நம்மளோட திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஓட்டுகளில் பாதியும் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழக ஓட்டுகளில் பாதியும் இன்னைக்கு போய் சேர்ந்தது நடிகர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு. அவருக்கு 12% தான் அவருக்குன்னு விழுந்த ஓட்டுக்கள். நம்மளோட ஓட்டுக்கள் எல்லாம் சேர்ந்து போய்த்தான் அவர் இன்னைக்கு அறுதி பெரும்பான்மையும் பெற முடியலை. இவ்வளோ அலைகள் இருந்தும் தொங்கு பாலமாக தான் இருந்தார். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு எதிரிக்களமாக நினைக்கிற ஒரு மனுஷனுக்கு தீய சக்தி, ஊழல் சக்தின்னு சொன்ன நீங்கள், உங்களை சொன்ன அந்த ஒரு எதிரி களத்தில் நிற்கிற ஒரு மனிதனுக்கு கை கொடுத்தீங்க. அதன் பலன் என்ன? கூட்டணி கட்சிக்காரங்களும் நம்மளுக்கு இன்றைக்கி முதுகில் குத்திட்டு போயிட்டாங்க, நெஞ்சில் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டாங்க, நம்ம மூக்கை உடைச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன விஷயம் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, அடிமட்ட தொண்டர்களும் கடைக்கோடி தொண்டனும் உங்களுக்கு வந்து உங்களை நேரில் சந்திக்கும் தருணத்தை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும். இது மட்டுமாச்சும் கொடுங்க. இந்த கட்சிக்காக, இந்த கட்சியில் பயணிக்கிறோம் இல்லையா? எவ்வளவோ பயணிச்சிட்டோம், நாங்கள் நிறைய பயணிச்சிட்டோம், அடிபட்டுட்டோம். இதில் எத்தனையோ பேர் எங்களை அப்படியே நான் பதவியில் இருக்கேன், உன்னை அழிக்காம விட மாட்டேன்ற அந்த தருணத்தில் இன்னும் ஓடிட்டுருக்குது. இதுக்காகத்தான் நான் உங்களை பார்க்க முடியலன்னு உங்கள் போஸ்ட்டில், இளந்தலைவர் போஸ்ட்லாம் என் உயிருக்கு ஆபத்தை நான் காப்பாற்றுங்க,
என்னை நீங்கள் காப்பாற்றுங்க அண்ணான்னு சொல்லிட்டு என்னோடய ஃபோன் நம்பரை கூட கொடுத்தேன். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் பார்க்கலனாலும் உங்களை இதை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பீங்க இல்லையா? நீங்கள் உங்கள் போஸ்ட்டுக்குள்ளே வர கமெண்டெல்லாம் பார்க்கணும்ல, தலைவர்கள் பார்க்கணும்ல. அவங்களால முடியலன்னா ஒரு பிஏ மாதிரி ஒருத்தரை போட்டு பார்ப்பீங்கள்ல, அவங்க பார்த்துட்டு அதை நிறைய குறைய பார்த்துட்டு உடனே அதை சரி பண்ணியிருந்தால் இவ்வளோ பிரச்சனைகள் வந்தே இருக்காது. அதை நீங்கள் கண்டுக்கல. எனக்கு என் கூட இருக்கிற அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகள், இவங்க ஒருத்தர் சொல்லி இவங்க மட்டும்தான் உங்களை சந்திக்க முடியும், உங்களோட பேச முடியும், உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பகிர்ந்துக்க முடியும். எங்களை மாதிரி ஆள்கள் கூட வந்து நிற்க முடியாது. கடைக்கோடி தொண்டனும் வர முடியாது, அடிமட்ட தொண்டர்களும் வர முடியாது. இந்த காரணத்தை உழைக்கிற எங்களை பார்க்கணுன்ற எண்ணத்தை நீங்கள் என்னைக்கோ கொடுத்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு வர கமாண்டை படிச்சுட்டு எங்களை கூப்பிட்டு விசாரிச்சுருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அப்போ அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கழகத்தை எப்படி காக்கலாம்? கழகத்தில் உள்ள புல்லுருவிகள் யார், ஊடுருவிகள் யார், ஆணவம் பிடிச்ச அந்த திமிர் பிடிச்ச பதவியாளர்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் ஒதுக்கியிருக்கலாம், இல்லை ஒடுக்கியிருக்கலாம் இல்லையா? அதைத்தான் நாங்கள் கேட்குறோம், இப்பவும் கேட்குறோம். உங்களை பார்க்கணும், எங்கள் எங்கள் மனதில் இருக்கிற நிறை குறைகளை சொல்லணும். அது அடிமட்ட தொண்டர்களும் சரி, கடைக்கோடி தொண்டர்களும் சரி, உங்களை சந்திக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் எங்களை நேரில் சந்திச்சா தான் உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். நீங்கள் ஒரு குழு ஆரம்பித்து அனுப்புனீங்கன்னா அவங்கள நல்லவங்களும் இருக்கலாம், கெட்டவங்களும் இருக்கலாம். பாகுபாடு இல்லாமல் நிர்வாகிகளை மட்டும் பார்த்துட்டு அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அவங்க மட்டும் போய் உங்களுக்கு நல்லபடியாக சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். அது கிடையாது. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், எங்களுக்காக தயவு செய்து எங்களை நேரில் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்களை நாங்கள் நேரில் பார்க்கணும். அறிவாலயத்தில் எங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி கொடுங்க. என்னோடய கட்சி அடிமட்ட தொண்டர்களும் சரி, கடைக்கோடி தொண்டர்களும் சரி என்னை தேடி வரலாம், என்னை பார்க்கலாம். குறிப்பிட்ட டைம் கொடுங்க, எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கூட கொடுங்க. நாங்கள் வாங்கிட்டு வர்றோம், உங்களை பார்க்குறோம், எங்கள் மனசில் உள்ளதை சொல்கிறோம். நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். நம்ம கழகம் இன்னும் நல்லா மிகவும் விரிவடைஞ்சு இனி எதிரியே இல்லாத அளவுக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு காரணம் நீங்கள் எங்களுக்கு செய்ய போகிற இந்த சிறு உதவி தான். ரொம்ப சிறு உதவி. உங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேணும். இதை ஒரு சகோதரர் போட்டிருந்தார், நிறையா சகோதரர்கள் போடுறாங்க. நிறையா நம்ம அடிமட்ட தொண்டர்களும் கடைக்கோடி தொண்டர்களுக்கும் இந்த மனசு வலிக்குது. நிறையா பேர்கிட்ட அந்த எண்ணம் இருக்குது. தலைவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும், இளம் தலைவரை பார்க்கணும், அவர்கிட்ட நம்ம குறைகளை கூறணும் அப்படின்ட்டு எங்களை நீங்கள் கூப்பிட்டு பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீங்கன்னா, அறிவாலயத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்து எங்களை சந்திக்கலாம்னு சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்கள் நேரம் எங்களை பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நம்ம கழகத்தில் நடக்கும் நிறை குறைகள், எங்கெங்கே ஊடுருவி புல்லுருவி யாரோட யார் அகம்பாவத்தோடு இருக்காங்க, அதெல்லாம் மக்களை பாதிக்கும். ஓட்டு விழாது. நான் அந்த தெருவில் இப்போ ஒரு நிர்வாகியாக இருக்கேன்னா அந்த தெருவை நான் அடக்கி ஆளணும் போது எனக்கு எப்படி ஓட்டு விழுக்கும்? சிரிச்சுக்கிட்டே குத்திட்டு போயிடுவாங்க வேறு இடத்துல. நம்ம கழக தொண்டர்கள் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? நிர்வாகிகளே அப்படி பண்ணியிருக்கிறாங்க. இந்த தடவை ஓட்டு புறம் பிரிஞ்சு போனதுக்கு காரணம் அதுதான். தயவு செய்து உங்களை கேட்டுக்கிறேன், நான் நிறையா பேசியிருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் எங்களை நேரில் பார்க்கணும். கடைக்கோடி தொண்டர்களையும் அடிமட்ட தொண்டர்களையும் எங்களுக்கு பதவி இல்லைன்னா எங்கள் போஸ்ட்டுக்குள்ளே போய் பாருங்கள். நம்ம கட்சிக்காக நாங்கள் எங்களை எப்படி அர்ப்பணிச்சிருக்கோம்னு பாருங்கள். பார்த்துட்டு பேசுங்க, கூப்பிடுங்க, எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. உங்களை நேரில் சந்திக்கிறோம். நாங்கள் உங்களை நேரில் சந்திச்ச அந்த மன திருப்தியும் இருக்கும், நம்ம தலைவரை பார்த்துட்டு அந்த சந்தோஷமும் இருக்கும். என்னென்ன நடக்குது எங்களை சுற்றி நம்ம கழகத்துக்குள்ளே அப்படிங்கிற சொல்லி அந்த நிறை குறையும் சரி பண்ணி இனிமேல் இந்த மாதிரி தவறு வராமல் எல்லோரும் ஒற்றுமையாக கழக உடன்பிறப்புகளாக இணைந்து இருக்க நீங்கள் தான் தலைவரே, தளபதியாரே, திராவிட மாடல் அரசின் முதல்வரே, இளம் தலைவரே, இளைய தளபதியாரே, திராவிட மாடல் அரசின் துணை முதல்வரே, உங்கள் கருணை வேணும். கனிமொழி சகோதரியாக இருந்தாலும் சரி, அவங்களுமே இந்த மாதிரி தொண்டர்களெல்லாம் அவங்க பார்க்கல, அவங்களும் பார்க்கணும். எங்கள் போஸ்ட்டுக்குள்ளே போங்க, எங்களை பாருங்கள், எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வர்றோம். நேராக வந்து சந்தோஷமாக எங்கள் மனசில் உள்ள சொல்லி உங்கள் கூட இருந்த அந்த சந்தோஷத்தை ஒரு நிமிஷத்தை நாங்கள் அனுபவிச்சுட்டு வரோம். அந்த ஒரு உதவியாச்சும் கொடுங்க. எங்களை மாதிரிகளுக்கு நீங்கள் பதவி கொடுக்கணும்னு சரி, அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுங்க. இதை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்பி இந்த காணொலியை நான் வெளியில் கொடுக்குறேன். ஆடியோ வீடியோவாக இந்த காணொலியை நான் ஃபேஸ்புக்கில் கொடுக்க போகிறேன். நீங்கள் எங்களையும் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் உடன்பிறப்பாக எங்களை பார்த்தீங்கன்னா எங்களை அழைச்சிருங்க. என்னோடய ஃபோன் நம்பர் 93 60 92 70 78. நான் நிறையா தடவை உங்கள் கமெண்ட்லேயுமே கொடுத்துருக்குறேன், தம்பி உதயநிதி கமெண்ட்லேயும் கொடுத்துருக்குறேன்.
என்னை நீங்கள் சந்திக்கணும். கண்டிப்பாக என்ன மாதிரி உள்ள அடிமட்ட தொண்டர்களையும் கடைக்கோடி தொண்டர்களையும் நீங்கள் நிச்சயம் சந்திக்கணும். அதுக்கு ஒரு டைம் எங்களுக்கு கொடுக்கணும். நிச்சயமாக நம்ம அடுத்த எலெக்ஷன் உள்ளாட்சி தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ வர்றதுக்கு முன்னாலே எங்களெல்லாம் நீங்கள் பார்த்துடணும். கூப்பிட்டு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, நாங்கள் வர்றோம், நேராக பேசுகிறோம். இறைவா, எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம கழகம் 75 வருஷம் இல்லை, 100 வருஷங்களையும் தாண்டி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எவனாலும் அழிக்க முடியாத அளவுக்கு நாங்கள் அடிமட்ட தொண்டர்களும் கடைக்கோடி தொண்டர்களும் இருக்கிறோம். எங்கள் உயிரை கொடுத்து உங்களை சந்தித்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க. அதையாச்சும் கொடுங்க. பதவி கொடுக்காட்டினாலும் அதையாச்சும் கொடுங்க. உங்கள் கூடயே நாங்கள் என்னைக்கு பயணிக்கணும். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே எங்களோட பாரம்பரியம் தொட்டு, நம்மளோட பாரம்பரியத்தொட்டு, இந்த கொள்கைக்குள்ளும் கோட்பாடுக்குள்ளும் நாங்கள் என்னைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும். அதற்கு எங்களை மாதிரி உண்மையாக இருக்கிற பயனாளிகளை, தொண்டர்களை, கடைக்கோடி தொண்டர்களையும் அடிமட்ட தொண்டர்களாகிய எங்களை இந்த பயனாளிகளை நீங்கள் சந்திக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என கேட்டு, இதை நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன், இதை எத்தனை பேர் எல்லா இடத்துலையும் பரப்ப முடியுமோ அடிமட்ட தொண்டர்களும் கடைக்கோடி தொண்டர்களும் கொடுங்க. இது நம்ம எப்படியாச்சும் நம்ம தலைவருக்கு அதுக்கு போகட்டும். நான் சொன்னது கரெக்டான இது எங்களை நம்மளை சந்திக்கிறதுக்கு அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கட்டும். அவரை சந்திச்சுட்டு வந்துடுவோம். நம்ம மனக்குறை போயிடும். மன நிறைவோடு சந்தோஷமாக அவர்கிட்ட கழகத்தின் குருவாக இருந்தாலும் சிஷ்யன்கிட்ட ஒரு நல்ல ஒரு இது இருக்கும், நல்ல ஒரு படிப்பினை இருக்கும். அதே மாதிரி சிஷ்யனை விட குரு மிஞ்சியவர்களாகவும் இருக்கலாம். ஆனாலும் சிஷ்யன்கிட்ட இருக்கிற ஒரு படிப்பு அந்த குருவுக்கும் உபயோகப்படும் போது வெற்றி மேல் வெற்றி நமக்கே. என்றும் திராவிட முன்னேற்ற கழகம் வாழ வேண்டும், வளர வேண்டும். எங்கள் தலைவர்கள் என்றுமே நல்லபடியாக எங்களோடு இருக்க வேண்டும். வளர்ந்த ஆளாகி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 75 வருஷத்தையும் தாண்டி 100 வருஷ ஆண்டு காலங்களை முடித்து வெற்றிகரமாக கொண்டாடக்கூடிய அந்த நாளில் நாங்களும் அவங்க கூட இனிமேல் பயணித்து இருக்க வேண்டும். தலைவர்களே, எங்களை பாருங்கள், எங்களை கவனியுங்கள், எங்களுக்கு அனுமதி கொடுங்கள். உங்களை நேரில் பார்க்க வேண்டும். மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுங்கள். நன்றி. என் தலைவருக்கும் உபதலைவருக்கும் கழக முன்னோடிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் கனிமொழி சகோதரிக்கும் சட்டமன்ற பாராளுமன்ற மாவட்ட செயலாளர் கழக நிர்வாகிகள் அனைவரும் குற்றம் குறையதும் நான் சொல்லவில்லை. அதில் இருப்பவர் எல்லாரும் மேலே தப்பு நான் சொல்லலை. அதில் சில பேரால் நடக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். அதைத்தான் நாங்கள் தலைவர் எங்களை பார்த்தா சொல்ல போகிறோம். அது நம்ம கழகத்துக்கே நல்லது. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். எல்லாரும் எங்களை ஏற்றுக்குவீங்க, எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க, உங்களை நாங்கள் சந்திப்போம். எங்கள் மனக்குறையும் போகும். மன மகிழ்ச்சியோடு நாங்கள் நல்லபடியாக கழகத்துக்காக உழைத்த அந்த பெருமையோடு எல்லாம் இன்னும் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற எங்களோட ஐடியாக்கள் உங்களுக்கு ஒரு நாள் உபயோகப்படும். அதனால் எங்களை சந்திக்க வாய்ப்பு கொடுங்கள் என்று எங்கள் அன்பு தலைவர், அன்பு தலைவர், எங்களோட அன்பு தலைவர், எங்களோட அண்ணன், குடும்பத்து அண்ணன் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களையும், இளம் தலைவர் இளைய தளபதியார், திராவிட மாடல் ஆட்சியின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும், கழகத்தில் உள்ள அத்தனை பெரியவர்களையும் பதவியாளர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.